ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்ததோட டாபிக் பார்க்கலாம். நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த யூனிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய அந்த காசியனா அது சொல்லுவாங்க, சரியா? நான் சரியாக பார்க்கல. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது பேஸ்டான கொஸ்டின்ஸ் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் அது கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாய்சன் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த டாபிக் ஜம்ப் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா +2 புக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பார்க்கலாம். இது ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். முக்கியமான விஷயம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடியே, என்னுடைய பழைய நோட் இது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் வந்துட்டு லார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அங்கே அப்சர்வேஷன் என்ன இருக்குது, 400 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்சர்வேஷன் லார்ஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அங்கே என்ன இருக்குது, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது பேஸ்டான சம்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப் எ பப்ளிஷர் ஆஃப் நான் டெக்னிக்கல் புக்ஸ் டேக்ஸ் எ கிரேட் pain to ensure that his books are free of typological errors, so that the probability of any given page containing at least one such error is 0.005. Solution: P is equal to 0.005. Okay va? Seri. And error and independent of page to page. Okay, first என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. What is probability that one of its 400 pages novel? ஸோ இப்போ n கொடுத்துட்டாங்க, n is equal to 400 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, n கொடுத்துட்டாங்க, அப்புறம் p கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீன் lambda is equal to np equal to 0.05 into 400 is equal to 20, 00 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வருது, 20. lambda equal to 20. ஓகேங்களா? ஸோ 20 0.05 வெயிட் பண்ணுங்க, 0.005. ஓகே, 0.005 கொஷின் கரெக்டாக தான் போட்டுக்கோமா, 0.005. ஓ 0.005, சரியா பார்க்கல, 0.005. ஸோ 3 போயிடும். ஸோ 20, 2. ஸோ லாம்டா ஈக்குவல் என்ன வருது, 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 1 page with error. இதான் கொஸ்டின், 1 page with error. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ் மாதிரி. ஓகே, நம்ம காமனாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பட் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் நம்புகிறேன் இது டிஎன்இபி எக்ஸாமினேஷன்கிறதுனால கால்குலேட்டர் வந்து அலோட் கிடையாது. ஸோ நீங்கள் +2ல் வந்து எப்படி ஆன்சர் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 page with error அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், p of x equal to 1 equal to என்ன வரும், e power minus lambda power x divided by x factorial. ஸோ உங்கள் lambda என்ன 2. ஸோ e power minus 2, lambdaக்கு பதிலாக 2 power x என்ன இருக்குது 1 divided by 2 factorial. ஸோ e power minus 2 into 2 divided by 2 factorialனா 2 into 1. ஸோ கேன்சல் பண்ணுறோன்னா e power minus 2 அப்படிங்கிற மாதிரி கூட கிடைக்கிது. ஸோ e power minus 2 அப்படிங்கிறது என்ன வருது ஆன்சர், சாரி e power minus 2, 2 power 1 x factorial. ஸோ 1 தான், 1 factorial. ஓகேவா? ஸோ 1 factorial. ஸோ e power minus 2 into 2 என்ன வரும், e power minus 2 வந்து அவங்க கிவன் சம்மில் கொடுத்துட்டாங்க என்னன்ட்டு 0.1353 into 2. இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம், 0.2726 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இது டிஎன்இபி எக்ஸாமினேஷன் தான், இது வந்து என்ன செஞ்சுருவாங்க, கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லைன்னா டவுட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவை எதுவுமே இருக்காது. இப்போ 2வது வருஷம் பாருங்கள். அட்மோஸ்ட் 3 pages with errors. என்ன, அட்மோஸ்ட் 3 pages. ஓகே, ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு
ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அட்மோஸ்ட் 3 pages அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இந்த கொஸ்டின் எழுதியிருக்கேனா சாரி. ஸோ அட்மோஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக்ஸிமம் டு மினிமம். ஓகேங்களா? அட்மோஸ்ட் என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் டு மினிமம். அதாவது இதை வந்து அட்மோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம். ஸோ பி எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ பி எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? அதாவது 3ஆக இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் டு 0ங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்துட்டு அட்மோஸ்ட் 3னா 3 இருக்கலாம், 3ஐ விட கம்மியாக இருக்கலாம். அட்மோஸ்ட்னா அதான மீனிங். அட்லீஸ்ட்னா மினிமம் டு மேக்ஸிமம். அட்மோஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டு என்ன மினிமம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 0 to 3 அப்படின்னு அர்த்தம். அதாவது சம்னேஷன் x equal to 0 to 3 e power minus 2 power x divided by x factorial. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தனித்தனியாக வந்து எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e power minus 2 power ஃபஸ்ட்டு 0 போடுறோம். 0 டிவைடட் பை 0 ஃபேக்டரியல் 1 தான். ஸோ e power minus 2 தான் கிடைக்குது. ப்ளஸ் e power minus 2 power 1 divided by 1 factorial plus e power minus 2 power 2 divided by 2 factorial plus e power minus 2 power 3 divided by 3 factorial. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஓகே இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ e power minus 2 அப்படி தானே 2 power 0 1 ஸோ 1 கேன்சல். ஸோ ஒரு விஷயம் கிடையாது. ப்ளஸ் e power minus 2 இன்டு இங்கே என்ன இருக்குது 2 ஓகேவா? ப்ளஸ் e பவர் மைனஸ் 2 இண்டு இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது கேன்சல் பண்ணுறோன்னு வைங்களா இங்கே 2 வரும். ப்ளஸ் e பவர் 2 ஸ்கொயர் ஓகே ஃபைன். ப்ளஸ் e பவர் இந்த இடத்துல போடலாம். ப்ளஸ் e பவர் மைனஸ் 2 பவர் 3 ஸோ 2 டிவைட் பை 3 இன்டு 2 இன்டு 1 2 to cancel. So 4 by 3 e power minus 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். என்ன வரும்? 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 by 3 ஓகே. ஸோ e power minus 2 இன்டு காமன் 3 ஸோ 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 ஸோ 10 16 19 by 3 ஸோ e power minus 2 என்ன கொடுத்துருக்காங்க 0.1353. ஸோ மொத்தமாக நீங்கள் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 0.8569 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து என்ன செய்யலாம் நார்மலாகவே கால்குலேட்டர் போட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய இஷ்யூ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து இங்கே ரொம்ப உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல்சி தேவைப்படாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க கிளியராக. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே நான் வீடியோ பாஸ் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. கொஸ்டின் நம்பர் 2 இது எழுதி போடுறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இல்லை. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். நான் பெரிய கொஸ்டின் நினச்சேன் அதை அழித்தான் பார்த்தா மொக்கையாக இருக்குது. இன் எ பாய்சன் distribution if p of x equal to 2 equal to p of x equal to 3 find p of x equal to 5. என்ன இதில் பார்த்தீங்கன்னா given e power minus 3 equal to 0.050 ஓகேங்களா? நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வைங்களா கிவனில் e power minus 3 equal to 0.050 கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த சம்மை வந்துட்டு லாம்டா ஈக்குவல் டு என்ன 3ங்கிறது ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய சம்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். பட் அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி லாஸ்ட்டில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஃபுல்லாகவே வந்து கான்செப்ட் படிக்கலாம். அதான் நல்லது. ஏன்னா நம்ம பாதி படிக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபுல் கான்செப்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம இதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா p of x equal to 2 equal to p of x equal to 3 இருக்கா ஃபஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம்னா லாம்டாவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் இல்லைனா ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. e power minus 3 அவங்க கிவனில் கொடுத்து தான் ஆகணும். ஒன்று வெர்ச்சுவல் கேல்சி கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 3 தான். எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா e power minus லாம்டா இடத்துல என்ன இருக்குது
3 இருக்கு. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 3ங்கிறது என்ன வரப்போகுது, லேம்டாவாக வரப்போகுது. இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்படி இல்லை, சப்போஸ் வெர்ச்சுவல் கேல்சி வந்து திடீர்னு ஒரு அறிக்கை வருது, ஓகேங்களா, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிஎன்இபியில் வந்து அவங்க வந்து வெர்ச்சுவல் கேல்சி இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. சப்போஸ் வெர்ச்சுவல் கேல்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, அப்போ நம்ம உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், லேம்டாவை எடுத்துடலாம். சப்போஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா P of x equal to 2 equal to P of x equal to 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், e பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸுக்கு பவர் என்ன இருக்குது 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ மைனஸ் லேம்டா ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 3 இருக்குது, 2னா என்ன வரும், 2 into 1ன்னு வரப்போகுது. 3னா 3 into 2 into 1 அப்படி மாதிரி வரப்போகுது. 2 2 1 1 கேன்சல், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இங்கே என்னெல்லாம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு லேம்டா மேலே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது நமக்கு கிடைக்குது. சப்போஸ் e பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், உட்காந்து இது மாதிரிலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்டேட்டாக லேம்டா ஈக்குவல் டு 3 P of x equal to 5 கேட்டுருக்காங்களா, ஸ்டேட்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், செம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். திருப்பி சொல்கிறேன், குழப்புதா, ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. அதாவது e பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0.050 கொடுத்துருக்காங்களா, e பவர் மைனஸ் 3 இதில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா e பவர் மைனஸ் லேம்டா அதோட கம்பேர் பண்ணி என்ன செஞ்சிடலாம், லேம்டாவோட வேல்யூ ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக இந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ பாருங்கள், P of x equal to 5 இருக்குது. இப்போ கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா P of x equal to 5 என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன, e பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஃபைனல் ஆன்சர் கிடைக்க போகுது. இதை நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. வெர்ச்சுவல் கேல்சி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெர்ச்சுவல் கேல்சி இல்லை அப்படின்னா என்ன செய்யாதுன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பியில் e பவர் மைனஸ் 2 2 பவர் 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து இருந்தாலுமே சால்வ் பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய வெர்ச்சுவல் கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணால் 0.101. திருப்பியும் சொல்கிறேன், வெர்ச்சுவல் கேல்சி இருக்குது அப்படின்னா மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் ஏ 0.101, ஆப்ஷன் பி 0.202, ஆப்ஷன் சி 0.303, ஆப்ஷன் டி நன் ஆஃப் எபோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா வெர்ச்சுவல் கேல்சி இல்லைன்னா இதை என்ன செய்வாங்க, அப்படி ஆப்ஷனாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. கொஸ்டின் செட் பண்ணுறவங்க முட்டாள் கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா. ரொம்ப அதிகமாக ஷார்ட் ட்ரிக்ஸ் படிக்கிறது நல்லது கிடையாது, ஷார்ட் ட்ரிக்ஸே படிக்காமல் சால்வ் பண்ணுறது நல்லது கிடையாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3 இப்படி கன்னியூவாக போகலாம், கன்னியூஸாக போகலாம், நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம், டைம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3, suppose the probability of suffering a side effect from a certain vaccine is 0.005 if 1000 persons are included something ஏதோ ஒரு வேர்டு போட்டுருக்காங்க, அதை சரியாக பார்க்கல, இந்த வேலை ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, சாரி. Find approximately the probability, that probability one at most 1 person suffer.
ஓகே 2 4 5 or 6 persons suffer. 6 persons suffer. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான கொஷின். இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா e power minus 5 equal to 0.0067 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இல்லைங்களா? ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா லாம்டா ஈக்குவல் டு 5ங்கிறத முடிவு பண்ணிடலாம். அந்த பியை எடுத்துகிட்டு டோட்டல் 1000லேருந்து நீங்கள் பெருக்கி போட்டிங்கனாலும் லாம்டா தான் வரப்போகுது. இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன செஞ்சிடலாம், அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு வேக்சின், ஓகேங்களா? வேக்சின்னோட என்ன வேக்சினோட வந்துட்டு நம்ம இப்போ கோவிட் வேக்சினோட வந்து இது கம்பேர் பண்ண வேண்டாம், யாருக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படாது. ஸோ பாருங்கள் சொல்யூஷன் P is equal to என்ன கொடுத்துருக்காங்க, P is equal to 0.005, N equal to 1000 person. ஓகேவா? அப்போ லாம்டா ஃபைண்ட் பண்ணலாமா? லாம்டா ஈக்குவல் டு என்ன, NP. லாம்டா பார்த்தீங்கன்னா 1000 இன்டு பிக்கு பதிலாக 0.005 என்ன வரும், வெறும் 5 தான் வரும். இதை நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணாலும் சரி தான், e power minus 5 இருக்கா, ஸோ லாம்டா ஈக்குவல் டு 5 அப்படி போட்டிங்கனாலும் சரி தான், பிரச்சனை கிடையாது. இங்கே வெர்ச்சுவல் கேல்சி இருக்கா இல்லையாங்கிற பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல வருது. ஓகேங்களா? வெர்ச்சுவல் கேல்சி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லாம்டா ஃபைண்ட் பண்ணவே வேண்டாம். இந்த லாம்டா ஈக்குவல் டு 5ங்கிறத ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு, அட்மோஸ்ட் 1 person. இப்போ தான் சொன்னேன், அட்மோஸ்ட் அப்படிங்கிறது என்ன, 1ஆகவும் இருக்கலாம், அது குறைவாகவும் இருக்கலாம். அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 1 e power minus 5 5 power x divided by x factorial. ஸோ e power minus 5 5 power 0 divided by 0 factorial 1 plus e power minus 5 5 power 1 divided by 1 factorial. ஓகேங்களா? ஸோ என்ன வரும், e power minus 5 காமனாக வெளியே எடுத்தோம்னா 5 power 0 1, ஸோ 1 plus 5 என்ன வருது, 6 e power minus 5. ஸோ e power minus 5 இந்த இருக்கா 0.0067 வந்து 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், 1 person. ஓகே ஃபைன் தான், 0.042 0.0402 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது ஆன்சர். இது நீங்கள் கேல்சிலாம் தேவையே கிடையாது, உங்களுடைய இதில் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு டைம் இல்லைனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், அதே மாதிரி 4 5 6 person suffer. 4 5 6 person suffer ஒன்றுமே கிடையாது. P of x equal to 4 plus P of x equal to 5 plus P of x equal to 6. எங்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். இது ஆர் கேட் கான்செப்டில் சொல்ல வரல, இது ப்ராபபிலிட்டியோட ட்ரிக்ஸ் கான்செப்டில் நான் சொல்ல வருது. ஸோ இந்த P of x equal to 4 P of x equal to 5 P of x equal to 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும், e power minus 5 power x power 4 divided by 4 factorial plus இங்கே e power minus 5 power 5 divided by 5 factorial. அதே மாதிரி இங்கே என்ன வரும், e power minus 5 power 6 divided by 6 factorial. ஓகேங்களா? ஸோ மேலே அழிச்சிட்றேன் இடம் பார்த்ததுனால, அந்த பக்கம் வேண்டாம், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், காமனாக எடுத்து சால்வ் பண்ணலாம். e power minus 5 into 5 power 4 divided by e power 5 power 4. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 4 வந்துட்டு 4 3 2 1 எழுதலாம். இதை 5 4 3 2 எழுதலாம். இதை 6 5 4 3 2 1 இது எப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ e power minus 5 power 4 நான் என்ன செய்யறேன்னா காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்தால் நமக்கு என்ன வரும், 1 divided by 4 3 2 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி எழுதலாம் 4 3 2 இல்லை 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம் சிம்பிளாக. ப்ளஸ் இங்கே என்ன வரும், 5 divided by 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே என்ன வரும், 25 divided by, ஏன்னா 5 power 6, ஸோ 5 power 4 வெளியே போயிடுச்சுன்னா 5 ஸ்கொயரு, ஸோ 5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 25 6 ஃபேக்டோரியல். ஸோ
இது ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படிலாம் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை ரொம்பலாம் வந்து குழப்புற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிலே வந்து பேனிக் ஆகிறதுக்கான பெரிய ஒரு இது எதுவுமே கிடையாது. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 4 ஃபேக்டரியில் வெளியே எடுக்கலாம். e⁻5 5/4 டிவைடட் பை 4 ஃபேக்டரியில் வெளியே எடுத்துடலாம். எடுத்தால் என்ன ஆகும், 1 ப்ளஸ் இந்த 5 ஃபேக்டரியல் எப்படி இருக்கும், 5 ஃபேக்டோரியல்ங்கிறது 5 4 3 2 1. இது எப்படி எழுதிக்கலாம்னா 5 × 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் தானே, இது எழுதிக்கலாம் தானே. ஸோ அது மாதிரி நான் என்ன செய்யறேன்னா 5 டிவைடட் பை 5 இந்த 4 ஃபேக்டோரியல் என்ன செஞ்சிட்டோம், வெளியே எடுத்தாச்சு. 6 ஃபேக்டோரியல் இருக்கா, அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 6 ஃபேக்டோரியலை 6 5 4 ஃபேக்டோரியல் எழுதலாமா, 6 5 4 ஃபேக்டோரியல் புரிஞ்சா. ஸோ அப்போ 30 × 4 ஃபேக்டோரியல் வரப்போகுது. இந்த 4 ஃபேக்டோரியல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெளியே எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பேசிக்கான +2 கொஸ்டின் தான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் சரி தான், பண்ணாமல் இந்த சமக்கு அப்படி ஆன்சர் போட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. 5 6. ஸோ e⁻5 5/4 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் 1 + 1 2 + 5/6. ஸோ 12 17/6. ஸோ இதோட முடித்தாலும் சரி தான். அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது பேஸ்டில் நம்ம என்ன செய்யணும், சம்முக்கான ஆன்சர் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா சாதாரணமான மல்டிப்ளிகேஷன். இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். சரி, நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நடத்தினா கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா பவர் சிஸ்டம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தள்ளி போய்கிட்டு இருக்கு. பவர் சிஸ்டம்ஸ் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி 2 சப்ஜெக்ட் கிளாஸாக வந்து நடத்தி முடிச்சிடலாம் பவர் சிஸ்டம்ஸை. ஏன்னா அதான் வந்து அப்போ தான் நான் நடத்துவேன். மொத்தமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆக்டிவே இல்லாத மாதிரி இருக்கேன். ஸோ நம்ம அப்பப்போ அன்னைக்கு நடத்திட்டோம் அப்படின்னா அதோட உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது பேசிக்கான கான்செப்ட் மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 4. Let x have a Poisson distribution with the mean 4. Find P of x less than or equal to 3, P of 2 less than or equal to x less than 5. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா e⁻4 equal to 0.0183. ஆல்சோ e⁻4 பார்த்தீங்கன்னா e⁻4 ஓகே, அது மட்டும் தானா? ஓகே, e⁻4 மட்டும் தான் கொடுக்க முடியும், வேறு என்ன கொடுக்க முடியும்? ஓகேவா? இந்த சம் சால்வ் பண்ணலாமா? இது ஒரு கஷ்டமான கொஸ்டினாக கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அப்போ தான் வந்து ஒன்றுமே வந்து கான்செப்ட் வந்து கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், பேசிக் லெவல் கொஸ்டின் தான் இதுவும். உங்களுக்கு தெரிய வேண்டியது ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். P of x less than or equal to 3 இருக்கு. P of x less than or equal to 3 என்ன அர்த்தம்? சம்மேஷன் x equal to 0 to 3 e⁻λ. இங்கே லாம்டா என்ன கொடுத்தாங்க, 4 கொடுத்தாங்க. ஸோ 4 லாம்டா பவர் x divided by x ஃபேக்டோரியல். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், e⁻4 4 பவர் ஃபர்ஸ்ட் என்ன 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் என்ன வரும் 1 ப்ளஸ் e⁻4 4 பவர் அடுத்து என்ன 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e⁻4 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e⁻4 4 பவர் 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணலாமா? e⁻4 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 ப்ளஸ் 4 தான் வரும் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா என்ன 16 டிவைட் பை 2 × 1 2 தான் வரப்போகுது ப்ளஸ் இங்கே 4 × 4 டிவைட் பை 3 2 1. ஓகே,
2 2s are ஓகே. இப்போது e power minus 4 5 plus sorry 5 8 அப்படிதானே 8. ஸோ 13 ப்ளஸ் என்ன வருவாங்க 16 × 2 32 32 டிவைட் பை 3 ஓகேவா. 32 டிவைட் பை 3 13 ஓகே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா e power minus 4க்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 0.0183ன்னு. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3 9 + 32. ஸோ இதை மொத்தமாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.4331 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது ஓகேங்களா. இதை நீங்கள் வந்துட்டு கேல்குலேட்டர் கூட சால்வ் பண்ணலாம், ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா 0.0061 ஓகேவா. 0.0061 இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும் 71. ரெண்டையுமே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ போதும்னு நினைக்கிறேன், சாரி அதுக்குள்ளே போதும்ட்டேன். அடுத்த கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வந்து ட்ரிக்ஸ் மட்டும் தெரிய வேண்டியிருக்கு. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெருசாக வந்து என்ன இல்லைன்னா மெமரி பேஸ்டாக வந்து ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். P of P of 2 less than or equal to x less than 5 இது எப்படி போடலாம்? e power minus 4 4 power 2 3 4 ஓகேவா. 2 divide by 2 factorial புரியலையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. சம்மேஷன் x equal to 2 to 3 சார் 2 to 3 சாரி 2 to 4 இங்களா, ஏன்னா 5 வராது, நாட் இன்க்ளூடட் ஓகேங்களா. ஏன்னா லெஸ் தேன் 5 தான் இருக்குது, 5க்கு கம்மியாக தான் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அதை வந்து எடுத்துக்க முடியாது சரிங்களா. e power minus 4 4 power x டிவைட் பை x ஃபேக்டோரியல். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ சிம்பிள் தான். e power minus 4 4 power 0 டிவைட் பை 1 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல்னு வரும், 1 தான் வரப்போகுது. ஸோ அதை போட தேவையில்லை. ப்ளஸ் e power minus 4 4 power 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல். அப்படியா? சாரி, ஆக்சுவலாக வந்து சும்மா அப்படி பண்ணி பார்த்தேன், அப்படியே பழகிடுச்சு எனக்கு, அப்படியே வந்துருச்சு சரிங்களா. ஸோ e power minus 4 4 power இங்கே என்ன இருக்குது 2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e power minus 4 4 power 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e power minus 4 4 power 4 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் ஓகேவா. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா e power minus 4 அப்புறம் 4 ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் வெளியே எடுக்கிறேன். 2 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்தாச்சு. என்ன வருங்க அப்போது 1 ப்ளஸ் e power minus 4 வெளியே போயிடுச்சு. இங்கே 4 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா 4 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். 4 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும்? 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 × 2 ஃபேக்டோரியலாக இருக்குமா? அப்படி தானே. 3 × 2 × 1 தானங்க இருக்கும். இது என்ன 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும் 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 4 ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும் 4 ஃபேக்டோரியல் இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? 4 × 3 × 2 ஃபேக்டோரியல். புரிஞ்சா? இது ஒரு பெரிய கான்செப்டில் ஒன்றுமே கிடையாது. 12 அவ்வளோதான். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது வேறு 2 கேன்சல் பண்ண முடியாதா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். e power minus 4 16 × 16 டிவைட் பை 2 இங்கே என்ன வருது 12 காமன், ஏன்னா 3 புரியலனா 3 2 12 3 1 4 12 தான் வரும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. வெயிட். ஸோ 12 ப்ளஸ் 4 4 16 4 இந்த 4 தேவை. ஸோ 16 ப்ளஸ் 16 ஓகே. ஸோ 8 e power minus 4 × 8 14 remaining 1 2 3 4 44 divided by 12 4 2s are 8 6 2s are 2 2s are 4 3 2s are
ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 2e⁻4 டிவைட் பை 3 × 44 அப்படிங்கிற மாதிரி சம்திங் இருக்குது. ஸோ மொத்தத்தை நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா, கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 0.3904 சம்திங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் கூட ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் கவனம் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 கொஸ்டின் மட்டும் இருக்குது. பட் அது கொஞ்சம் பெரிய கொஸ்டினால் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.